திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு விஜய்க்கு வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காலையிலேயே நாகப்பட்டினத்தில் அந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திருவாரூர் நோக்கி விஜய் சுமார் 2 மணிக்கு கிளம்பினார். அதன் பிறகாக பல்வேறு வரவேற்புகளோடு அவரை திருவாரூருக்குள்ளேயே வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். திருவாரூர் தொடங்கி தற்போது திருவாரூருடைய மைய பகுதி வரை ஏராளமான லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவருக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து கை கொடுத்து அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அனைவருக்கும் தன்னுடைய பேருந்தின் முன்பகுதியில் அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் கை கொடுத்து கை அசைத்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். திருவாரூருடைய மைய பகுதியில் லட்சக்கணக்கான கூட்டம், அங்கு நம்முடைய ஏராளமான கூட்டங்களுக்கு மத்தியிலேயே அவர் கையசைத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைய இருக்கின்றார். அங்கு அவர் இந்த திருவாரூர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதே போன்று இங்கு ஆளக்கூடிய திமுக, அதாவது இந்த தொகுதியில் திமுக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தது, அதை எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை உள்ளிட்டவற்றையெல்லாம் பேச இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே திமுக மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இரண்டுமே திமுகவினுடைய கோட்டையாக விளங்கக்கூடிய ஒரு நிலையில அந்த 2 தொகுதிகளிலுமே, அந்த 2 மாவட்டத்திலேயுமே தாவேகா மிகுந்த ஒரு லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டி விஜய்க்கு மிகுந்த ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அங்கு இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் சென்றடைய இருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த பிரச்சார இடத்திற்கு சென்ற பிறகு அங்கு தொகுதி சார்ந்து, மாவட்டம் சார்ந்து, மாநிலம் சார்ந்து என்ன பேசப் போகிறார் என்பதை கவனிக்க அனைவரும் அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருவாரூர் தொகுதி என்பது இதற்கு முன்னர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய சொந்த ஊர் என்பதனால அங்கு இதை என்ன பேச போகிறார் என்பதற்கான தான் ஏராளமான கூட்டங்கள் கூடியிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பொதுவாக திருவாரூரில் கூட்டம் கூடாது, திமுகவினுடைய ஓட்டு அதிகம் என்று பலதரப்பட்ட மக்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல சொல்லப்பட்டு வந்த நிலையில, ஆனாலும் கூட மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு விஜயை இந்த கூட்டம் வரவேற்றிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். விஜயும் மிகுந்த உற்சாகத்தோடு அனைவரையும் பார்த்து கையசைத்து தங்களுடைய அந்த வருகையை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லாத ஒரு நிலையில அந்த வாகனம் அந்த தொண்டர்களுக்கு மத்தியிலே மிகுந்த ஊர்ந்து செல்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த வாகனம், அதாவது இந்த திருவாரூர் தொடங்கி இன்று மையப்பகுதி வரையிலே ஊர்ந்து கொண்டு சென்றிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மிகுந்த ஒரு தாவேகா தொண்டர்களுக்கு மத்தியிலே அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சில மணி துளிகளில் விஜய் அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார். அதன் பிறகாக அவருடைய பிரச்சார வாகனத்தில் மேல் பகுதியில் ஏறி நின்று அனைவருக்கும் கையசைத்து தன்னுடைய உரையை தொடங்க இருக்கின்றார். குறிப்பாக அவர் உரையில் என்னென்ன பேசப் போகின்றார், என்னென்ன முக்கியத்துவம் அந்த உரையில் இருக்கும் என்பதை தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் திருச்சியை காட்டிலும் நாகப்பட்டினத்தில் அவருடைய பேச்சு என்பது சற்று அதிகமாக, அதாவது விமர்சனம், மிக அதிக விமர்சனத்தை இருந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே அங்கே திருச்சி சார்ந்த விஷயங்களையும் பெரம்பலூர் சார்ந்த விஷயங்களையும் ஏற்கனவே பேசியிருந்தார். அதன் பிறகாக நாகப்பட்டினத்தில் அந்த மாவட்டம் சார்ந்து பேசினாலும் ஆளும் திமுக அரசை பற்றி பல்வேறு விமர்சனங்களை இதை தொடர்ந்து வைத்து வந்தார். குறிப்பாக ஏனென்றால் இந்த தொகுதி, அதாவது திருவாரூர் மாவட்டம் முன்னாள் முதலமைச்சருடைய சொந்த ஊர் என்பதனால இங்கு விஜய் என்ன பேசப் போகிறார் என்பதை நாம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கவிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு சென்றடைய இருக்கின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜய்.